முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா காலிங் இட் செல்ஃப். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப அந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணுது அப்படின்னா அதை ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் கால் ஆகுறப்ப எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், அதுக்குள்ள இருக்க பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். இன் பிட்வீன் எனக்கு இதே ஃபங்க்ஷன் கால் பண்ணும். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிறப்ப ஒரு வேல்யூ எனக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூவை திரும்ப எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. சிம்பிளா இது வந்துட்டு காலிங் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் யூசர் வந்து n ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறாங்க, எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 3ல வேல்யூ 6 அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். இங்க 4 இருக்கா, இங்க எனக்கு 5 ஃபேக்டோரியல் அப்படின்றப்ப 120 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். இங்க எனக்கு யூசர் கிட்ட இருந்து தான் கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்க போய் ஸ்கேனர்ல இங்க நம்ம டைரக்டாவும் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம், இல்ல யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி கொடுத்துக்கலாம், இல்ல நான் டைரக்டா இங்கே ஃபேக்டோரியல் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காலிங்கே நான் வேல்யூ பாஸ் பண்றேன் அப்படின்னாலும் நான் இங்கே டைரக்டா 5 அப்படின்ற வேல்யூவை பாஸ் பண்ணிக்கலாம்.